ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உபகாரங்களை மறவாதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103 அதிகாரம் 2வது வசனம். ஒரு அரசன் காட்டில் வேட்டையாட மாறு வேடத்தில் சென்றான். அரசன் கூட வந்தவர்களையும் பாதையையும் தவற விட்டு விட்டான். எப்படி போவது, எங்கே போவது என்று தவித்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த காட்டில் ஆடு மேய்க்கும் இளைஞன் ஒருவன் அவர் அரசன் என்று தெரியாமல் உதவி செய்தான். அரசனை பத்திரமாய் செல்ல வழியையும் காண்பித்தான். அரசன் அந்த காட்டை விட்டு செல்லும்போது தன் முத்திரை மோதிரத்தை கொடுத்து மறுநாள் அரண்மனையில் தன்னை வந்து பார்க்கும்படி சொல்லிவிட்டு பிரிந்து சென்றான். மறுநாள் இளைஞன் அரண்மனைக்கு சென்றான். அரசன் முன் நின்றான். தான் உதவி செய்தது அரசன் என்று அறிந்து மகிழ்ச்சி அடைந்தான். அரசன் அவனுக்கு தன்னை பாதுகாக்கும் மெய்காப்பாளன் பதவியை அளித்தான். இதை கண்ட சிலர் பொறாமைப்பட்டார்கள். சில நாள் கழித்து அவன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அவன் ஓர் அறையை எப்பொழுதும் பூட்டியே வைத்துள்ளான். அந்த அறையில் அடுத்த நாட்டு ஒற்றனை சந்திக்கிறான். அந்த அறையில் உள்ள சுரங்கப்பாதை வழியாக ஒற்றன் வந்து போய் கொண்டிருக்கின்றான் என்று அரசனிடம் புகார் சொன்னார்கள். ஆனால் அரசன் இதை நம்பவே இல்லை. பூட்டிய அறையில் என்ன வைத்திருக்கிறான் என்பதை அறிய புகார் தந்தவர்களோடு அந்த பூட்டிய அறைக்கு போனார். அறையை அரசன் திறக்கச் சொன்னார். அந்த இளைஞன் முதலில் பணிவோடு கெஞ்சி திறக்க மறுத்தான். பின்னர் திறந்து காட்டினான். அந்த அறையில் அவன் ஆடு மேய்த்த போது அணிந்திருந்த கிழிந்த ஆடை, காலில் அணிந்திருந்த எருமைத்தோல் செருப்பு, கொரட்டி கொம்பு, தலைப்பாகை துணி வைத்திருந்ததை அரசனும் உடன் வந்தவர்களும் கண்டனர். அரசன் அவனை பார்த்து, ஏன் இவைகளை அறையில் பூட்டி வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், அரசரே, நான் எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என நான் மறக்காமல் இருக்க, தினமும் நான் தேவனை தொழுதபின் இந்த அறைக்குள் வந்து நான் முன்பு எந்த நிலையில் இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்த பிறகே தங்களிடம் வருவேன் என்று கூறினான். தாவீது தன் இளவயதில் தன் தகப்பன் வீட்டில் இருந்த நிலையை மறக்காமல் இப்பொழுது இருக்கிற நிலையையும் உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்வதை நாம் காணலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்த நன்மைகளை சற்று யோசித்து பார்ப்பீர்களா? பிதாவே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு கோடாகோடி நன்றி என்று நன்றி பலிகள் நமது தேவனுக்கு நாம் செலுத்தலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.